காங்கிரஸ் கட்சியோட மாணிக் தாக்கூர் அல்ட்ரா சென்ட்ரா ஐடி விங் அப்படின்னு திமுக குறிப்பிட்டார். ஏன் இந்த பிளவு? காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது இயற்கையான உருவான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பராசக்தி படத்தின் மூலமாக தொந்தரவாயிருக்கு அப்படின்னு அந்த படம் எடுத்ததனுடைய நோக்கம் நிறைவேறிச்சு. அதுக்காக அந்த படக்குழுவுக்கு நம்ம வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் இவ்வளவு கொடூரமானவனா அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே தங்களை கேட்கிற அளவுக்கு வந்து படத்துடைய காட்சியில் வச்சுட்டாங்க. நீங்க ஒன்னும் யோக்கியம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு செந்தமிழைக்காக சேனை ஒன்றுன்னு சொன்னா அந்த சேனை செந்தமிழன் சீமானின் சேனை தெரியும். இன்னைக்கு தமிழர் என்றால் அந்த அரசியல் அது நாம் தமிழ் கட்சி அரசியல் தான். இந்த படத்துல அதர்வாதான் சிவகங்கை ராஜேந்திரனுடைய கதாபாத்திரம். ராஜேந்திரனுடைய அந்த கல்லறை எங்க? மாணவர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி எல்லாம் திரையரங்க வாசல்ல போய் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும் முழக்கம் விடுறாரு. ஆனா திமுக இதை கொண்டாடக்கூடிய தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். மாணவர் போராட்டத்தை மொத்தமா திமுக கையில் எடுத்து காங்கிரஸ்க்காக தன்னுடைய மொழிக் கொள்கையை ஒருத்த மாத்திக்கிறான்னா அவன் எப்படி அந்த மொழிக்கு உண்மையா இருந்திருப்பான்? விஜயோட முதலாவது நாள் சிபிஐ விசாரணை கருப்பு சட்டில போயிருக்காரு. சனிய உச்சத்துல இருக்கு. சிபிஐ ஒரு பக்கம், இந்த சென்சார் போர்டு ஒரு பக்கம், எல்லா பக்கமும் 7.5 சுத்தி நடக்குது. 100 தேங்காய் வடை உடைச்சு பார்த்தாச்சு. என்ன பண்ணாலும் நம்ம பக்கம் பாவம் தீரமாட்டேங்குது. கரூர் பாவம். சிபிஐ நியாயமா விசாரிச்சு நடவடிக்கை எடுத்தா விஜய் அதுல A1 அக்யூஸ்ட், ஆதவர்ஜினா A2 அக்யூஸ்ட். அதுதான் உண்மை. திட்டமிட்டு நீதிமன்றத்துக்கு போனா நிச்சயமா தாமதமாகும். இதை வச்சு நான் எப்படி மைலேஜ் எடுக்கிறேன் பாருங்க. எப்படி உலகம் சுற்று வாலிபன் எம்ஜிஆர் புறக்கணிச்சாங்களோ, முடக்கினாங்களோ, அப்படி என்னையும் முடக்க பாக்குறாங்க. உங்களுக்காக என்னோட கேரியர் உச்சத்தையே உதறிட்டு வந்தேன். ஊருக்கெல்லாம் நான் வந்து நிப்பேன்னு சொல்றீங்க. முதல்ல உனக்கு நில்லு, ஒன் பிரச்சனை நில்லு. பாஜக ஒரு பக்கம் சென்சாரை வச்சு, ஒரு பக்கம் சிபிஐ வச்சு விஜய்ங்கிற அந்த புள்ளப்பூச்சியை தன் கட்டுப்பாட்டில் கதகதப்பா வச்சிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். இந்தியாவுடைய உச்சபட்சமான ஒரு புலனாய்வு முகமையே நான் வர்றேன்னு சொல்ற தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையா? தனக்கு வர்ற பிரச்சனை கூட வாழ மூடிட்டு இருக்க தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையாங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி. நம்ம இது வரைக்கும் விஜய் விஷயத்துல பேசுனது எல்லாமே உண்மையாதற்கு போய் பேசல. ஏன்னா இதை அந்த கட்சியில இருக்க ஒருத்தன் தான் என்ன சொன்னான். விஜய் கூடவே நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்கிட்ட சொன்னது. வணக்கம் தம்பி. காங்கிரஸ் கட்சியோட பார்லிமெண்ட் உறுப்பினர் மாணிக் தாக்கூர் அல்ட்ரா சென்ட்ரா ஐடி விங் அப்படின்னு திமுக குறிப்பிட்டார். ஏன் இந்த பிளவு? ஏன்னா வந்து கொள்கை கூட்டணிப்பாங்க திமுகவும் காங்கிரஸும். இப்போ 2 பேருக்கிடையே ஒரு பிணக்கு உருவாயிருக்கு. காங்கிரஸ்குள்ள விஜய்க்கு ஆதரவாக ஒரு கூட்டணியே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன் இந்த பிணக்கு? விவேக் ஒரு படத்தில் குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா, சர்ப்பம்தான் கற்பம் தரிக்கலாமா அப்படிம்பாரு. அது மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது இயற்கையான உருவான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் எவ்வளோ பெரிய சிக்கல், ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழர் படுகொலைக்கே காங்கிரஸ் தான் காரணம் என்று சொன்ன போதும் கூட காங்கிரஸ் கூட்டிலேருந்து வெளியே வரல. அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக ஒரு 2 ஆண்டு வெளிவந்தாங்க. திருப்பியும் 2014 கூட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு பராசக்தி படத்தின் மூலமாக தொந்தரவாயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே அந்த படம் எடுத்ததனுடைய நோக்கம் நிறைவேறிச்சு. அதுக்காக அந்த படக்குழுவுக்கு நம்ம வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த படத்தில் கட்டப்பட்ட இந்திரா காந்தியுடைய கதாபாத்திரம், பக்தவச்சனோட கதாபாத்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் இவ்வளவு கொடூரமானவனா, ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க, தம்பி நான் போன ஜென்மத்தில் இவ்வளவு கொடூரமாக இருந்தேன், அது மாதிரி நாங்கள் இவ்வளவு கொடூரமாவா இந்திய திணிச்சோம் அப்படின்னு காங்கிரஸ்காரங்களே தங்களை கேட்குற அளவுக்கு வந்து படத்துடைய காட்சியில் வச்சுட்டாங்க. அந்த படம் சில நுட்பமான சில அரசியலை பேசியிருக்கு. சில திணிப்புகள், இந்தி திணிப்பு கூட சில திணிப்புகளும் அந்த படத்தில் இருக்குது. அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாம் அதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் எவ்வளோ ஒரு கொடூரமான முகம் கொண்டது என்பதை காட்ட இந்த படம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அதனாலேயே மாணிக் தாக்கூர் என்ன பண்ணுறாரு, முதல் நாள் ஒரு செய்தி வெளியிடுறாரு. நான் வந்து உழைச்ச காசில் இந்த படத்தெல்லாம் பார்க்க விரும்பலை, இந்த படம் வந்து சுமாரான படம்னு சொல்கிறாங்க, யாராவது இந்த படத்தை பார்த்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி வெறுப்பில் வார்த்தையை கொட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதே காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கலைஞர் கருணாநிதியுடைய கதாபாத்திரம் போலவே ஒரு கதாபாத்திரம் அண்ணன் குரு சோமசுந்தரம் அந்த கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து போட்டு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. கருணாநிதி ஃபோட்டோவை போட்டு பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காமராஜரோட புகைப்படத்தை எடுத்து திமுக ஐடிவிங்க அடிக்குது. 2 மாறி மாறி அடிக்கும்போது இவர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறது போல் ஒரு பதிலை சொல்லி அல்ட்ரா சென்ட்ரா ஐடிவிங்க போல் நாமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணிக் தாக்கூர் காங்கிரஸினுடைய முக்கியமான பொறுப்பாளர், தொடர்ச்சியான 4-3 முறை ஜெயித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அல்ட்ரா சென்ட்ரா ஐடிவிங்கன்னு அவர் சொன்னது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு அதை சொல்கிறார். இன்னொன்று சொன்னதற்கான பின்னணி என்னன்னு பார்த்தா, நீங்கள் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒன்றும் யோக்கியமான கட்சி கிடையாது. இந்த படம் சொன்ன வரலாறும் பொய் கிடையாது, படம் சொன்ன செய்தியும் பொய் கிடையாது, உண்மை. காங்கிரஸ் இங்கே இந்தியை திணிச்சது உண்மை. பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய ஒத்துரை மாரி
அன்றைக்கு இருந்த பிரதமர் வந்து இந்தியை திணிக்க முற்பட்டது உண்மை. அதற்கு பிறகு அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இங்கே தமிழ் இளைஞர்கள் தமிழ் மாணவர்கள் போராடும் போது சுட்டு கொண்டது காங்கிரஸ் தானே. சிவகங்கை ராஜேந்திரனை துள்ளி கொண்டது காங்கிரஸ் தான். கீழப்புழு சின்னசாமி இறந்தது காங்கிரஸை எதிர்த்து தான். பொள்ளாச்சியில் 200க்கும் மேற்பட்ட தமிழ் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது காங்கிரஸை எதிர்த்து தான். காங்கிரஸுடைய இராணுவம் தான் வந்து கொண்டுச்சு. இன்றைக்கி வந்து மணிப்பூரில் கலவரம், மோடி கண்டுக்கலை. அதே போல் வந்து டெல்லியில் போராடினா மோடி கண்டுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இங்கே துடிக்க மக்கள் போராடும் பொழுது ஒரு மொழியை திணித்து அந்த மொழிக்கு எதிராக, அந்த மொழிக்கு எதிரானு சொல்ல முடியாது, அந்த தமிழ் மொழிக்கு ஆதரவாக மொழி போரில் போராடி அத்தனை வரையும் அடக்கி ஒடுக்கி கைது பண்ணி கொடுமையான சட்டங்களை போட்டு எல்லாம் பண்ணது காங்கிரஸ் தான். நமக்கு என்னென்னா, திமுக தன்னுடைய படத்தில் படம் எடுத்து நீ கூட்டணிக்கு விட்டு போனேன்னா எப்படி மொழிப்போருக்கு படம் எடுத்தனோ அதுபோல் மிஸ்ஸாக வச்சு உங்களுக்கு படங்கள் இருக்கான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நீ ரொம்ப பேசின அப்படின்னா ஈழத்தமிழ் விவகாரத்தில் என்னென்ன பண்ணுங்கிறதையும் நான் வந்து துரோகத்தை விட்டு படம் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மீன் போட்டிருந்தாங்க. அப்போ திமுக தன் பணத்தை வச்சு எடுத்து காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் காங்கிரஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் திமுக இதை கொண்டாடக்கூடிய தகுதி இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்படி மொழிப்போரில் நேரடியாக திமுக பங்கு கொள்ளனா கூட திமுகவுடைய பங்களிப்பு அன்றைக்கி இருந்துச்சு, அது மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த மாணவர் போராட்டத்தை மொத்தமாக திமுக கையில் எடுத்துக்கிச்சு. நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ஓரமாக யாரோ ஒருத்தவங்க போராடிட்டு ஒட்டுமொத்தமான போராட்டம் என் போராட்டம்னு சொன்னால் எப்படி தப்பு? ஒரு இயக்கம் கிளைம் பண்ண முடியாது. அதுபோல் திமுகவுக்கு மொழி போரை மொத்தமாக கிளைம் பண்ணுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்தி திணிப்பை அண்ணா எதிர்த்தார், கலைஞர் எதிர்த்தாங்க, எல்லாரும் எதிர்த்தாங்க. இவங்க எதிர்த்ததுனாலேயே இது எங்களுடைய போராட்டம் அப்படின்னு மொத்தமாக இவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. கிளைம் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக 1989க்கு பிறகு 2014 வரை மத்திய அரசுடைய அமைச்சரவையில் தொடர்ச்சியாக பங்கெடுக்கிறாங்க. 89லேருந்தே இவங்க வந்து மத்திய அரசுடைய ஆட்சியில் இருக்கும்போது பங்கெடுத்துறாங்க. 99 தொடர்ச்சி வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கிறாங்க. 99லேருந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கிறாங்க. அப்படி பங்கெடுத்து 20 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு நெருக்கி 18 ஆண்டுகள் நெருக்கி வந்துடுறாங்க. அப்பொழுது இந்தி வந்து கட்டாய அலுவல் மொழி அப்படிங்கிற அந்த சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான என்ன அரசியல் அழுத்தங்கள் பாராளுமன்றத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இப்போ ஆட்சிக்கு வந்த திமுக மற்ற மாநிலங்கள்லாம் வந்து கேலோ இந்தியான்னு வைக்கிற போது இங்கேயும் கேலோ இந்தியான்னு வைக்கிறாங்க. கேலோ இந்தியாங்கிறது என்னது? இந்தி வார்த்தை தானே. நாங்கள் இந்தி தெரியாது போடான்றாங்க, இந்தி திணிப்பை எதிர்ப்போன்றாங்க. கேலோங்கிறது விளையாடு, இந்தியாங்கிறது நாடு. ஏன்னா விளையாடு இந்தியாங்கிறது தான் அர்த்தம். இங்கே மட்டும் நாங்கள் தமிழ் பற்று, தமிழ் வாழ்க, தமிழ் அழிந்தால் இனம் அழியும், நம் அடையாளம் சிதையும், நம் பண்பாடு சிதையும். இன்றைக்கி அயலகணியினுடைய கூட்டத்தில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா பேசியிருக்காங்க. நேற்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து தமிழுக்காக நாம் எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டும், தமிழ் தான் நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் நாம் தமிழராக மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எல்லாரும் இன்னைக்கு தமிழ், தமிழர், தமிழ் மொழி, தமிழ் பற்று, தமிழ் அடையாளம், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம்னு இன்னைக்கு பேசுகிற நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து அஃபிஷியலாக அந்த இந்தியை தடுப்பதற்கு என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் இன்னொரு குற்றச்சாட்டும் இந்த வைக்கப்படுது. 1965 இந்த மொழிப்போர் நடந்த காலகட்டத்தில் நீங்கள் தான் எடுத்து போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3வது மாதம் பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து இந்த மாதிரி இந்தி திணிப்பை நாங்கள் ஒருபோதும் இருக்கலை, அதாவது அண்ணா தூய இந்திய தான் கலப்பட இந்தியை வந்து தூய இந்திய எதிர்க்கலை அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படின்னு விடுதலை எழுதப்படுது. ஆமாம், இந்தி பிரச்சாரம் செய்து கூட கழகத்தாரில் வந்து நாங்கள் உதவி செய்வோம் உங்கள் மாதிரி பேசினாருன்றாங்க. பெரியார் ஒரு பக்கம் விடுதலையில் பொய்யா சொல்லுவார். ஆனால் அது பொய் சொன்னதற்கு இவங்க எந்த மறுப்பையும் இவங்க சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பெரியார் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா பெரியார் இதையும் சொல்லியிருக்காருல்ல. இதில் வந்து ரொம்ப தர்மசங்கடமான சொல்லலாம் இருக்குது. இப்போ அண்ணா பக்கம் நிற்கிறதா பெரியார் பக்கம் நிற்கிறதா? இப்போ இந்த பக்கம் என்னம்னா பெரியார் பொய் சொன்னா அந்த 18 வருஷத்தை கழிச்சிருங்கம்பாங்க. அந்த கண்ணீர் துளிகள் எழுதப்பட்ட 18 வருஷத்தை நீங்கள் கழிச்சிருங்க. அதில் நாங்கள் எழுதுனதும் சும்மா, அவர்கள் எழுதுனதும் சும்மா, இதெல்லாம் அழிச்சா முடிச்ச ஆட்டம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் 67க்கு பிறகு எழுதுனதையும் பேசுனதையும் 49க்கு முன்னாடி பேசுனது எடுத்துக்கோங்க. அந்த 18 வருஷம் எங்களுடைய இருண்ட காலம், அது திராவிட காலமே கிடையாது, அது ஒரு கருங்காலம் அப்படின்னு சொல்லி கழிச்சாலும் கழிப்பாங்க. நாம் கேட்குற கேள்வி என்னென்னா, மொழிப்போரில் நாங்கள் பங்கெடுத்தோம், மொழிப்போரை நாங்கள் தான் நடத்தினோம், தமிழ் மொழிக்காக நாங்கள் உழைச்சோம் என்று கிரெடிட் எடுத்துக்கொள்ள திமுகவுக்கு முழு தகுதி இல்லை. ஏன்னா நீங்கள் மொழிப்போரில் வந்து முதல் மொழிப்போரில் பெரியாருடைய நிலைப்பாடு வேறு, 2ஆம் மொழிப்போரில் பெரியாருடைய நிலைப்பாடு வேறு. அது வந்து காங்கிரஸுக்காக நிலைப்பாட்டை மாற்றி கொண்டாங்கிறாரு. காங்கிரஸுக்காக தன்னுடைய மொழிக் கொள்கையை ஒருத்தர் மாற்றிக்கிறான்னா அவன் எப்படி அந்த மொழிக்கு உண்மையாக இருந்திருப்பான் அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்குது. அப்போ அதில் ஈவேராவோட பங்களிப்பு செத்து போகுது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நீங்கள் நேரடியாக இந்தி திணிப்பை தடுக்கிற எல்லா வாய்ப்புகள் இருந்தும்
இந்தியா முழுமைக்குடைய பல்வேறு மாநிலங்களுக்கான அலுவல் மொழியாக அந்தந்த மாநிலங்களுடைய தாய்மொழி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை சட்ட ரீதியாக செயல்படுத்தாமல் திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு. அதிகாரத்துக்கு வந்த திமுக இன்னைக்கு தமிழை எந்த லட்சணத்தில் வச்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரி, இந்தி திணிப்புல உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னே வச்சுட்டா கூட, அதாவது உளமாற நாங்கள் இந்தி எதிர்த்தோங்க, போராட்டத்தில் பங்கெடுக்கலாம் கூட உளமாற நாங்கள் போராடணும், கள்ளக்குடியில் போராடணும், சிறைப்பட்டோம், எல்லாம் ஓகே. அதற்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்னைக்கு முழுக்க முழுக்க வழிபாட்டு மொழியாக தமிழ் இல்லை, வழக்காடு மொழியாக தமிழ் இல்லை, பேச்சு மொழியாக தமிழ் இல்லை, கடை தெருவில் தமிழ் இல்லை, தமிழ் எந்த இடத்திலும் இல்லை. பேருக்கு தமிழ் வாழ்க என்று மாநகராட்சி அலுவலகங்களில், நீதிமன்றங்களில், பேருந்து நிலையங்களில் தமிழ் வாழ்கங்கிற பலகை இருக்குது. ஆனால் தமிழ் இருக்கா? சென்னை அண்ணா நகரில் இறங்கி நீங்கள் இந்த கடை தெரு வழியாக போனீங்கன்னா முழுக்க முழுக்க ஆங்கிலம் இருக்குது. ஆங்கிலம் தமிழை கொன்று புதைச்சி தமிங்கிலம் அப்படிங்கிற ஒரு புதிய மொழி உருவாயிருச்சு. திரைமொழியாக கூட தமிழ் இல்லை, ஒரு பாடலில் கூட தமிழ் இல்லை, சர்வசாதாரணமாக ஆங்கிலம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் நீங்கள் ஆங்கிலம் ஒன்றைக்கு தேவைப்பட்டுச்சு, இந்தி எதிர்க்க ஒரு ஆங்கிலம் ஆயுதமாக தேவைப்பட்டுச்சு, அன்னைக்கு அலுவல் மொழியாக ஆங்கிலம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு தமிழை கொல்லக்கூடிய பேராயுதமாக ஆங்கிலம் மாறிச்சு. இந்தி எதிர்த்து தமிழை வளர்த்தெடுத்தோம், ஆங்கிலமும் தமிழ்நாட்டில் இருக்குது, ஆங்கிலம் தெரிந்தவர்களும் தமிழ்நாட்டுக்கு இருக்காங்கன்னா பரவாயில்ல. தமிழ் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜாக போயிடுச்சு. தமிழ் தேண்டானா நீங்கள் வேறு மொழி எடுத்துக்கலாம். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 90 விழுக்காடு பிள்ளைகள் இன்றைக்கி, அது இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் கூடிய பிள்ளைகள் ஆரம்பித்து கடைக்கோடி ஒரு ஆட்டோ டிரைவரை பிள்ளை வரைக்கும் இன்றைக்கி தமிழ் தெரியாது. தமிழ் பேச தெரியும், எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஆப்ஷனலாக அவங்க ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, பல்வேறு மொழிகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி தமிழ் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுது. தமிழ் பாடமொழியாக கூட தமிழ்நாட்டில் இல்லாத மொழி வருது. நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு அதிகாரத்தில் இல்லாத கட்சி திருச்செந்தூரில், பழனியில், கரூர் பசுவீஸ்வரர் கோயிலில், தஞ்சை பெருவுடையார் கோயிலில், மருதமலையில் நீதிமன்றத்துக்கு போய் நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்டு தான் தமிழை வழக்காடு மொழியாக மாற்ற முயற்சி பண்ணுறோம். வழிபாட்டு மொழியாக கொண்டு வரோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இப்போ சீமானவர்கள் திருப்போரூர் கோயிலில், அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியின் பொறுப்பாளர்கள் போய் தமிழில் வழிபாடு நடத்துங்கள்னு சொல்லி நாம் ஒரு நாள் தமிழில் வழிபாடு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழங்கிற அந்த கருத்து இருக்குன்னே நாம் தமிழ் கட்சி தான். இல்லை, சிவகார்த்திகேயன் படத்தில் என் செந்தமிழை காக்க ஒரு சேனை உண்டுன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஞாபகத்தை அண்ணன் சீமான் தான். அவர் படத்தோட ஒரு பேர் செலியன்னு வச்சதுக்கப்புறம் சீமான்னு வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா கடைசியில் கையை முறுக்கி படத்துடைய அந்த இறுதி காட்சி முடியுது. இப்படி கையை முறுக்கிறது இன்னைக்கு யார்? சீமான் சும்மா கையை முறுக்கிறாரு. கை முறுக்குது என்பது ஒரு புரட்சியின் குறியிருந்தாங்க. இன்னைக்கு அதையே ஒரு படத்தினுடைய இறுதி காட்சியில் ஒரு நாயகனை, அந்த படத்தினுடைய புரட்சியை உருவாக்கிய ஒரு நாயகனை கையை முறுக்க வச்சு அதில் டைட்டில் கார்டு போட்டு எழுத்து இயக்கம் சுதா கொங்காரான்னு போடுறாங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? இன்னைக்கு செந்தமிழைக்காக சேனை ஒன்று தேவையில்லை, செந்தமிழைக்காக சேனை ஒன்றுன்னு சொன்னால் அந்த சேனை செந்தமிழன் சீமானின் சேனைன்னு தெரியும். இன்னைக்கு தமிழர் என்றால் அந்த அரசியல் அது நாம் தமிழ் கட்சியோட அரசியல் தான். இன்னைக்கு திமுக போயிட்டு நாங்கள் தமிழ்னா வாரமாக போய் அன்றுவாங்க. இது வரைக்கும் பொங்கலை கூட உலகத் தமிழர்களுடைய ஒரே திருவிழா, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மிகப்பெரிய வரலாறு கொண்ட உலகத்திற்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, விருந்தோம்பலை, வேளாண்மையை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேர் இனத்திற்கு. இப்போ இஸ்லாமியர்னால் அவங்களுக்கு ரம்ஜான் இருக்குது, பக்ரீத் இருக்குது. கிறிஸ்தவர்கள்னால் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் இருக்குது, புனித வெள்ளி இருக்குது. அதே போல் இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு பல்வேறு பண்டிகைகள் இருக்குது. ஆனால் தமிழருக்கு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல். அந்த தை பொங்கல், தமிழ் பொங்கலையே திராவிட பொங்கல்னு சொல்கிற இந்த கூட்டம் கீழடியில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கழிவறை வைத்து தங்கத்தில் சீப்பு செய்து, யானை தந்தத்தில் சீப்பு செய்து, தங்கத்தில் ஊசி செய்த ஒரு மிகப்பெரிய இரும்பு உருக்கக்கூடிய தொழிற்சாலை வைத்திருந்த ஒரு பேரினத்திற்கு நீங்கள் கீழடி ஆராய்ச்சியை திராவிட நாகரிகம் அப்படின்னு அதை கிளைம் பண்ணுறாங்க. இப்படி ஒன்றையும் திராவிடப்படுத்தக்கூடிய கூட்டம் இன்னைக்கு மொழிப்போரை வச்சு ஒரு படம் வந்த உடனே அதை தன்வசப்படுத்துறதுக்கு பார்க்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்று தோணுச்சு. சரி, இந்த படத்தில் அதர்வா தான் சிவகங்கை ராஜேந்திரனுடைய கதாபாத்திரம். அவர் இறந்துடுறாரு. அப்போது இறந்து முடிஞ்ச உடனே சிவகங்கை ராஜேந்திரனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வாசலில் ஒரு சிலை வச்சுருக்காங்கன்னு சொல்லி படம் முடியுது. அவர் ராஜேந்திரனுடைய அந்த கல்லறை எங்கே அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்ல. எல்லாருக்கும் தோணும்போது அந்த சிவகங்கை ராஜேந்திரனுக்கு 1965 ஜனவரி 27 இறந்த சிவகங்கை ராஜேந்திரனுக்கு 2009 கட்சி தொடங்கி 2025 அந்த நினைவிடத்தை வாங்கி அதில் நினைவிடம் கட்டணும்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியோடைய தலைமை சீமானவர்கள் பேரில் தான் சிவகங்கை ராஜேந்திரனுடைய நினைவிடத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 65 வருஷம் கழிச்சு சீமான்னு ஒருத்தர் தான்
சிவகங்கை ராஜேந்திரனுக்கு நினைவிடம் கட்ட வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா 65 வருஷமா நீங்கள் செஞ்சது என்ன? மொழிப்போரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த நீங்கள் இன்னைக்கு தமிழ் வாழ்க, அதனாலும் மரியாதைக்குரிய மாணவர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் ராஜீவ்காந்தி எல்லாம் திரையரங்க வாசல்ல போய் திரையரங்க வாசல்ல போய் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்லும், தமிழ்நாடு வெல்லும் முழக்கம் விடுறாரு. இந்த திடீர் தளபதி மாங்கல்ல, அது மாதிரி திடீர் சாமியார் மாதிரி திடீர் தமிழ் பற்று, திடீர் நாம் தமிழர், ஒரு நாள் நாம் தமிழர். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கீழப்பழு சின்னசாமி, விராலிமலை சண்முகம் அந்த நினைவிடத்துக்குலாம் நீங்கள் போனதே கிடையாது. கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் 2.5 ஏக்கரில் 250 கோடியில் சென்னையினுடைய ஐடிசி ஹோட்டலுக்கு இணையாக ஒரு சுடுகாடு இருக்குது. ஒரு லீலா பேலஸ்குள்ளே போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அப்படி கருணாநிதி சுடுகாட்டுக்கு போனால் அந்த ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. கீழப்பழு சின்னசாமிக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உயங்கொண்டான் வாய்க்கால் வாசலில் திருச்சியில் கழிவறைக்கு ஒரு கழிவறை, அது பப்ளிக் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் கீழப்பழு சின்னசாமியினுடைய கீழப்பழு சின்னசாமியோட அவர் சொந்த ஊர்லேயே சில பெருசாக ஒன்றும் இல்லை. எங்கள் நினைவிடத்துமே மொத்தமே 8க்கு 6 தான். ஒருத்தர் சாதாரண அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கும்ல அது மாதிரி வச்சுருக்காங்க. சிவகங்கை ராஜேந்திரன் கேட்க வேணா ஒரு கல்லை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் நாம் தமிழ்ச்சி தேர்தலுக்கு பிறகு அதை கட்டலும் முடிவு பண்ணியிருக்கு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இதில். எல்லா மொழிப்போர் தியாகிகளுடைய தியாகத்திலும் ஆட்சிக்கு வந்து அவங்க எல்லாருடைய தியாகத்தையும் மழுங்கடிச்சது, அதை மறைச்சது. ஏன்னா மொழிப்போரில் இவ்வளோ பேர் செத்துருக்கான். இப்போ சென்னை மெரினா கடற்கரையில் மொழிப்போர் தியாகிகளுக்கான கல்லறை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. போகிறோம் பூரா பார்ப்பான். கீழப்பழு சின்னசாமி, விராலிமலை சண்முகம், பெரும்பாக்கம் அரங்கநாதன், சிவகங்கை ராஜேந்திரன், இவங்கெல்லாம் செத்துருக்காங்களா அப்படின்னு தன்னால் தமிழனுக்கு இயல்புலேயே மரபணுக்குள்ளேயே ஒரு மொழிப்பற்று இருக்குது. அந்த மொழிப்பற்று இந்த போய் திருமர் இந்த 7ஆம் ஆண்டு தூண்டப்பட்ட மாதிரி தமிழுக்கு தூண்டப்படும். அவன் தூண்டப்பட்டா இன்னைக்கு யார் தமிழர்னு இருக்கா, இன்னைக்கு யார் தமிழருக்கு உண்மையாக இருக்கா, யார் தமிழ் பற்றோட பேசுகிறா அப்படின்னு அவங்க பக்கம் நிற்பாங்க. அப்போ அது வந்துடக்கூடாதுக்காகவே திட்டமிட்டு இந்த வரலாறு பூரா மறைக்கப்பட்டுச்சு. இதுக்கு பிறகு தான் சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்கிறது. படத்தை எடுத்து விட்டு எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இருக்கிற மாதிரி காங்கிரஸ் மொழிப்போர் நடந்துச்சு. சரி, அப்போ மொழியை திரிச்சது யார்? காங்கிரஸு. சிவகங்கை ராஜேந்திரனை கொண்டது யார்? காங்கிரஸு. கீழப்பழு சின்னசாமி செத்துக்காரு யார் காரணம்? காங்கிரஸு. அப்போ அந்த காங்கிரஸ் கூட யார் கூட்டணி இருக்கா? நீ யார் கூட கூட்டணி வச்சிருக்க? காங்கிரஸ் கூட. காங்கிரஸ் துறவினா அப்போ நீ யார் அப்படின்னு கேள்வி வருது இல்லை? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இருக்கிற மாதிரி தன் கையெடுத்து தன் விரலே குத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நான் ஏன் இந்த பராசக்தி படத்தை ஆதரித்தேன் அப்படின்னா, இந்த படம் பார்த்த பிறகு ஒரு விவாதம் ஆகுது. இந்த விவாதத்தில் யார் வெற்றி பெறுவான்னா, இன்னைக்கு தமிழர் அரசியலை, இன்னைக்கு தமிழ் அப்படிங்கிற மொழியை முன்னிறுத்தக்கூடிய, தமிழுக்காக பாடுபட்ட முன்னோர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ்ச்சி. நீ என்னைக்கு மொழிப்போர் தியாகி கூட்டத்துக்கு குஷ்புவை கூட்டு போனையோ அன்னைக்கே உன் மொழிப்பட்டு செத்து போச்சு. இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல விஜயோட முதலாவது நாள் சிபிஐ விசாரணை கருப்பு சட்டில் போயிருக்காரு. இது பாஜகவை எதிர்ப்பு குரல் காட்டுற விதமாக கருப்பு சட்டில் போயிருக்காரு அப்படின்னு தாவேக்காரங்க கொண்டாடுறாங்க. அதாவது கருப்பு சட்டை போட்டால் எதிர்ப்பை காட்டுவதுன்னா, கடந்த 2 மாதமாக ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு கருப்பு சட்டையோடு போனாங்களே அவங்களாம் ஐயப்பனை எதிர்க்கிறாங்களாமா? சரி, கருப்பு சட்டை போட்டால் எதிர்ப்பு அப்படின்னா விஜயோட பாடி காட்சி பூரா கருப்பு சட்டையிடம் திடுறாங்க. அவங்க யாரை எதிர்க்கிறதுக்காக கருப்பு சட்டை போடுறாங்க? உடையின் மூலமாக இதன் எதிர்ப்பை தெரிவிக்கிறாராம். சனியை உச்சத்தில் இருக்குது. சிபிஐ ஒரு பக்கம், இந்த சென்சார் போர்டு ஒரு பக்கம், ஊருக்குள்ளே பார்த்தா கட்சிக்காரன் முழுக்க ஏதாவது ஒன்று பேசி வச்சு வாயில் உரண்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. போடுறவங்களாம் தர்மடி வாங்கிட்டு இருக்காங்க தெருவுக்கு தெரு. அதனால் எல்லா பக்கமும் 7.5 சுற்றி நடக்குது. 100 தேங்காய் வடை உடச்சி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் அங்க பிரதர்ஷனம் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு பக்கம் பால் காவடி, பண்ணை காவடி, பறவை காவடி, புஷ்ப காவடி, புனி எல்லா காவடியும் எடுத்து பார்த்தாச்சு. என்ன பண்ணாலும் நம்ம பக்கம் பாவம் தீர மாட்டேங்குது, கரூர் பாவம். அதனால கருப்பு சட்டை போட்டு சனி பகவானை வேண்டி போங்க. ஏன்னா திங்கள் திரும்பாத பயணம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். திங்கக்கிழமை வேற திங்கள் திரும்பாத பயணம்னு சொல்லுவாங்க. அதனால் கருப்பு சட்டை போட்டு கொஞ்சம் தீட்ட கலிங்கன்னு சொல்லி புசியானதுங்கிற அந்த ஜோசியக்காரன் சொன்னதுனால அதை கேட்டு போயிருக்காப்புல. கருப்பு ஒரு அது எதிர்ப்பான். அதாவது நீங்கள் வெள்ளக்கூட காட்டின ஸ்டாலினுக்கு மத்தியில் கருப்பை காட்டி சிபிஐ ஆஃபீஸுக்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிபிஐ என்ன இவரை கூப்பிட்டு சான்றிதழ் வழங்க கூப்பிட்டுருக்கா? இல்லை சிபிஐ என்ன சென்சார் போடா வாங்க படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி தரணும் போயிட்டுருக்கா? சிபிஐ சம்மன் கொடுத்து விசாரிக்க கூப்பிட்டுருக்கு. இப்போ ஊடகங்களில் வந்த செய்தி தான், கிட்டத்தட்ட 100 கேள்விகளை சிபிஐ தயார்படுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கேள்விப்பட்ட வரையில் சிபிஐயோடைய விசாரணை ரொம்ப நேர்மையாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு எப்படி முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிபிஐ யாருடைய கைப்பாவையாக செயல்படுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபிரியா வழக்காக இருக்கட்டும், ராமஜெயம் கொலை வழக்காக இருக்கட்டும், சாத்தான்குளம் வழக்காக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வழக்கை நாம் சான்றாக சொல்லலாம். சிபிஐ எடுத்து எல்லாமே கிடப்பில் கிடக்குது. 5000 ஊழல் வழக்குகள் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் கிடப்பில் கிடக்கு. ஆனால் விசாரணையை சண்டை பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிரும், பட் பேஷண்ட் பொழைப்பாராங்கிறது தெரியாது. ஸோ இந்த ஆப்ரேஷனை அவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
விஜயனுடைய ஓட்டுநர் முழுமையாக விசாரிக்கப்பட்டிருக்காரு. விஜயனுடைய வாகனத்தை நேரனே கொண்டு போய் ஒரு கொலை கேஸில் எப்போவுமே வந்து கொலை பண்ணிட்டான்னா ஜெயிலிருந்து அவனை கஸ்டடி எடுத்து கொண்டு வந்து எப்படா அந்த கொலையை பண்ணினேன் அப்படின்னு செஞ்சு காட்ட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த காரை பஸ்ஸை கொண்டு போய் அந்த ராட்சசன் பஸ் இருக்கு பாருங்க, அந்த பஸ்ஸை கொண்டு போய் கரூரில் நிப்பாட்டி கரூரில் எப்படிலாம் எந்தெந்த அந்த பேருந்துடைய பார்வையில் என்ன நடந்துச்சுன்னு அந்த பேருந்து ஓட்டுநரே ஓட்ட வச்சு எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அந்த பேருந்துடைய மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 200 நபர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் கரூருடைய இன்ஸ்பெக்டர், அதே போல் கரூருடைய எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் முழுமையாக விசாரிப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முன்னாள் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதமும் இந்த விசாரணைக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் தரவாக அவங்க விசாரிக்கிறாங்க. இதில் நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு விஜய் போயிருக்காரு. விஜய் தரப்பில் இதுவரைக்கும் சதி கோட்பாட்டிலே தொடர்ச்சியாக அடுக்குனாங்க. இந்த சதி கோட்பாட்டில் போயிட்டு சிபிஐட்ட சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா எதையுமே சொல்லலை. இந்த கூட்டத்தில் குண்டரில் புந்தாங்க, கூட்டத்தில் வந்து தண்ணி வீசினாங்க, ஆசிட் வீசினாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அப்புறம் வந்து கூட்டத்தில் வந்து கத்தி வச்சு குத்துனாங்கன்னு சொன்னாங்களே, இது எதுவுமே இவங்க சிபிஐட்ட சொல்ல கிடையாது, இது வரைக்கும் சொல்ல கிடையாது. இவங்க சொல்லியிருப்பது என்ன அப்படின்னா, காவல்துறை எங்களை திட்டமிட்டு கொண்டு வந்து ஒரு கூட்டத்தில் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேட்டலைட் வியூ எடுத்திருக்குது சிபிஐ. சேட்டலைட் வியூ எடுக்கும்போது இந்த சம்பவம் நடந்த இடத்துல கிட்டத்தட்ட 80 காவலர்கள் நின்றுருக்காங்க, சுற்றி நின்றுருக்காங்க காவலர்கள். ஆனால் காவல்துறை சொன்னது 10 பேரோ 15 பேரோ நின்றாங்க. ஆனால் சிபிஐ எடுத்துட்டு 80 காவலர்கள் உள்ள நின்றுருக்காங்க. மொத்தம் 600 காவலர்கள் ஆன் டியூட்டியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சிபிஐ சேட்டலைட் ஆஃப் வியூவில் மொத்த க்ரௌடோடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து தகவலாக வச்சுருக்காங்க. கூட்டத்தில் கொண்டு அங்கே வந்து போலீஸ் விட்டுட்டு போயிடுச்சுன்னா ஏன் போலீஸுக்கு நன்றி சொன்னீங்கன்னு கேட்பாங்கல்ல. வந்த உடனே விஜய் சொன்னது காவல்துறைக்கு நன்றின்னு. இனி அவருடைய கூட்டத்தில் கொண்டு விட்டு போயிருக்காங்க, அந்த காவல்துறைக்கு ஏப்பா நீ நன்றி சொன்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுபோல் 1000 கேள்விகளை சிபிஐ கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு அது விசாரணை முடிந்த பிறகு விஜய் தரப்போ இல்லை காவல்துறை தரப்போ வெளியே சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். சும்மாவே வாய் திறக்க மாட்டாங்க. இல்லை சும்மா பேசுறதுக்கு இல்லை, இதில் நடந்துக்கிறத சொல்லணும்ல. சிபிஐ விசாரணை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு சிபிஐ வச்சு உங்களை முடக்க பார்க்குறாங்களா அடக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறத வெளியே சொல்லி தானே ஆகணும். எப்படினாலும் உள்ளே நடந்தது வெளியே தெரியாமல் இப்போ நம்ம என்னையே போனோம், வெளியே 1000 பேசுனாங்க, நாம் வந்து சொன்னோம் இல்லைங்க அப்படி நடக்கலை, எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணால் யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க, அந்த ஃபோன் பண்ணது யாருன்னு கேட்டு விசாரித்தாங்க, விசாரிச்சுட்டு தேவைப்பட்டால் கூப்பிட்றேன்னு அனுப்பிச்சாங்கன்னு நீங்களும் சொன்னோம் நானும் சொன்னேன். அதுபோல் அவங்க சொல்லணும்ல, உண்மையிலே உள்ள நினச்சி நீங்கள் காவல்துறை பற்றி சொன்னீங்களா இல்லை காவல்துறை உங்களை பற்றி சொல்லிச்சா அப்படின்னு விஜய் தரப்பு சொன்னால் தான் தெரியவில்லை. இல்லைனாலும் அது வெளியே வரத்தான் செய்யும். என்னவா இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தளவில் விஜய் 100 விழுக்காடு சிக்குவார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 100 விழுக்காடு சிக்குவார். ஏன்னா நம்ம முதல்லேருந்து சொல்வது தான், இது முழுக்க விஜயினுடைய தவறு. திட்டமிட்டு டிசம்பர் 13 நடக்க வேண்டிய கூட்டத்தை செப்டம்பர் 27க்கு மாற்றி அமைச்சது. காவல்துறை வந்து அங்கே உள்ளே போனீங்கன்னா கேஷுவாலிட்டி நோக்கி இது போகணும்னு சொன்ன பிறகும் ஆதவர்ஜினாவுடைய அந்த உந்துதலின் அடிப்படையில் நம்ம உள்ளே போயே ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக தன்னுடைய தன்னுடைய க்ரௌடு மென்டாலிட்டியை காட்டணும், நான் பெரிய ஆளுன்னு காட்டணும், செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணும் அப்படிங்கிறா நடத்தப்பட்டது தான் இந்த 41 படி மரணம். அந்த மக்களே அதை மறந்தாலும் கூட யதார்த்த உண்மை விஜயினால் நடந்த படுகொலை தான் கரூர் படுகொலை. அதை சிபிஐ நியாயமாக விசாரித்து நடவடிக்கை எடுத்தால் விஜய் அதில் A1 அக்யூஸ்டு, ஆதவர்ஜினா A2 அக்யூஸ்டு, அதுதான் உண்மை. இப்போ அதே சமயத்தில் வந்து ஒரு பக்கம் அவரோட படம் அது வந்து இப்போ வரைக்கும் திரைக்கு வரல, பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தாவே கட்டுநர்கள் வந்து என்னைக்கு படம் வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொங்கல் எப்போ வரும்? இந்த பொங்கல் உங்களுக்குலாம் போகியே கிடையாதா, நீங்கள் பொங்கல் கொண்டாடுன்னு சொல்லப்பல அதான் தோணுது. என்னென்னா நான் எல்லாரும் ஒவ்வொரு பார்வை வச்சாங்க. ஆனால் என்னுடைய பார்வை என்னென்னா, ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் கூட சொல்லியிருந்தார், படம் ஜூன் மாதம் 25ஆம் தேதியே படத்துடைய படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருச்சு, ஒரு மாதம் எடிட்டிங் வச்சுட்டா கூட ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தை சென்சார் கொண்டு போயிருக்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் இருக்கும்போது டிசம்பர் 25 இந்த படத்தை சென்சாருக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. டிசம்பர் 19 கொண்டு போகிறாங்க. 19 படத்தை பார்த்த சென்சாரு திருத்தம் சொல்கிறாங்க, திருப்பி 22 கொண்டு போகிறாங்க. 22 பார்த்துட்டு 24ஆம் தேதி நீங்கள் மறுதணிக்கைக்கு போடணும் சென்சார் சொல்லுது. இதே காலகட்டத்தில் தான் பராசக்தியும் போயிருக்கு. 2 படத்தையும் ஒரே நாளில் தான் பார்க்குறாங்க, ஒரே நாளில் தான் 2 படத்துக்கும் கட்டி சொல்கிறாங்க. 2 பேருக்குமே டிசம்பர் 24 தான் ரிவ்யூக்கு சொல்கிறாங்க. இதை விட பராசக்தி தான் வந்து நிறைய காட்சிகள். டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்டாங்க, இதை விட என்ன உச்சபட்ச வசனம் வைக்க முடியும், அதை வச்சாச்சு. நீ இலையில் வந்து சாம்பார், சோறு, கறி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும், நீ வெறும் பானிபூரி தான் இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு வசனம் இருக்குது படத்தில். இந்தியாவில் வந்து எல்லா சாப்பாடு இருக்குது தான் இந்தியா நினைக்கிறோம், நீ பானிபூரியை மட்டும் தான் உணவாக இருக்குன்னு நினைக்கிறேன், சப்பாத்தி அப்படின்னு மாதிரி வசனம் வச்சுட்டாங்க. அப்போ நேரடியாக நாங்கள் கேட்குறது யுனைட்டி, நீங்கள் கேட்குறது யூனிஃபார்மிட்டி,
யுனைட்டியாக இருந்தால் நாடு நாடாக இருக்கும், இல்லைனா யூனிஃபார்ம் தான் உடஞ்சிரும், அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இவ்வளவு கோர் அரசியலை பேசின படத்தை அவன் விட்டுருக்கான். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து தமிழ் தேசியம் தான் பேசியிருக்கு. அதை வந்து பல்வேறு மாநிலத்தை சார்ந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மொழிக்காக போராடுறாங்க. தமிழ் மொழிக்காக அவங்க மாநில மொழி இதைத்தான் நம்ம வலியுறுத்துகிறோம். மலையாளி கேரள மொழி மலையாளிக்காக போராடு, தெலுங்கர்களாக இருங்க, கன்னடராக இருங்க, குஜராத்தியாரு, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்தியா குடிமக்களாக இருப்போம் அப்படின்னு தான் நம்முடைய கருத்து. அதுதான் தேசிய இனத்துடைய விடுதியாக இருக்க முடியும். அதை இந்த படம் வந்து வலியுறுத்தி. நம்ம சில பேர் கூட கேட்டாங்க, மொழிப்போருக்காக எல்லா மாநிலத்து மக்களும் வந்து போராடுவது போல காட்டுறது சரியா, இது தனித்து தமிழருடைய போராட்டம் இல்லையான்னு. தனித்து தமிழருடைய போராட்டம் தான். ஒரு படமாக எடுத்து எல்லா மாநிலத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு வியாபார ரீதியான தந்திரமாக அதை அவங்க பண்ணி தான் பார்க்குறேன். இது ஒட்டுமொத்தமான தமிழருடைய போராட்டம், தமிழ் மாணவர்கள் நடத்திய போராட்டம். சில பிறமொழியாளர்கள் தமிழுக்காக பாடுபட்டிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அது ஒட்டுமொத்தமான பிறமொழியாளர்களும் ஆதரிச்சாங்க அப்படிங்கிறலாம் ஏற்றுக்கொள்ளே முடியாது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ என்னென்னா, அப்படி பேசின அந்த படத்தையே இவங்க சென்சார் கொடுத்தாங்கன்னா அந்த படம் 24ஆம் தேதியே ரிவ்யூ கொண்டு போயிட்டாங்க. இவர் பார்த்துக்கலாம், நம்ம பக்கா மாசாச்சே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அரசியல் என்ன வைக்கப்படுதுன்னா, திட்டமிட்டு நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமாக தாமதமாகும், இதை வச்சு நான் எப்படி மைலேஜ் எடுக்கிறேன் பாருங்கள், இதை வச்சு நான் மைலேஜ் எடுக்கிறேன், எப்படி உலகம் சுற்று வாலிபன் எம்ஜிஆரை புறக்கணிச்சாங்களோ முடக்கினாங்களோ அப்படி என்னையும் முடக்க பார்க்குறாங்க. உங்களுக்காக என்னோடய கேரியரை உச்சத்தையே உதறிட்டு வந்தேன், கடைசியாக ஒரு படம் நடித்து அந்த பணத்தை வச்சு என் சொந்த காசை வச்சு நான் அரசியலில் நடத்தலான்னு பார்த்தா அதையும் முடக்க பார்க்குறாங்க, என் பொருளாதாரத்தையும் கவிக்கிறாங்க. உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்ததுக்காக என் படத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன். எப்படி உங்களுக்காக நான் வந்து என் சினிமாவே விட்டு கொடுத்தனோ, உங்களுக்காக என் கடைசி படத்தையும் நான் விட்டு கொடுக்குறேன். இந்த படம் வந்தாலும் சரி வராட்டிலும் சரி, ஆனால் உங்களுக்காக நான் நிற்பேன் வச்சு மைலேஜ் பார்க்குறதுக்காக மட்டும்தான். ஏன்னா இவரை போல ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட தன்முனைப்பு கொண்ட தற்புகழ்ச்சி கொண்ட இந்த என்ன சொல்கிறது ஒரு மாஸ் மனநிலை கொண்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டை இது வரைக்கும் உருவானதும் இல்லை, இனி உருவாக போகிறதும் இல்லை. 100 விழுக்காடு சொல்கிறேன், இது நடந்திருக்கும். நம்ம இது வரைக்கும் விஜய் விஷயத்தில் பேசுனது எல்லாமே உண்மையாக இருக்கு, பொய் பேசலை. ஏன்னா இதை அந்த கட்சியில் இருக்க ஒருத்தன் தான் என்கிட்ட சொன்னான். விஜய் கூடவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்கிட்ட சொன்னது. 100 விழுக்காடு இதுதான் உண்மை. பராசக்தியோடு ஒப்பிடும்போது இந்த படம் மெரிட்டாக படமாகவும் வீழ்ந்துடும். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், அது பகவந்த் கேசரி, இது பனையூர் கேசரி, பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இது இன்னும் உலக புரட்சி ஏற்படுத்தி இந்த ஸ்டில்வர்சன் சோழன் எடுத்தார், அது மாதிரியான படங்களை இவர் எடுத்துகிட்டு போகிறாரா, இல்லை வந்து முக்கியமான இஷ்யூவை பேசி தமிழ்நாட்டு அரசியலே புரட்சி போகிற இந்த படமாக இது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு முல்லைப்பெரியார் இஷ்யூ, ஒரு காவிரி பிரச்சனை, இந்த படம் வந்தால் ஒரு சென்சிட்டிவாக மாறிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கர்நாடகாரனும் கோச்சிக்கூடாது, கேரளாக்காரனும் கோச்சிக்கூடாது, ஆந்திராக்காரனும் கோச்சிக்கூடாது தான் படத்தை எடுத்து வச்சுப்பாப்பில். ஏன்னா எல்லா பக்கமும் படம் ஓடணும்னு சொல்லி உருட்டுவாப்பில். ஒன்றும் படம் ஒன்று அப்படி ஒரு கோர் பாலிடிக்ஸை பேசிட போகிறது கிடையாது. அரசியல் வசனங்கள் படத்தில் வலிய திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சென்சாரோட குற்றச்சாட்டு. நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறது சென்சாரோட குற்றச்சாட்டு. அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை இப்போ வராமல் தடுப்பதன் மூலமாக விஜய்க்கு அரசியல் ஆதாயம் இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு பல பேருடைய வயிற்றுச்சலை கிளப்பியிருக்காரு. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், அதை நம்பி பிழைப்பு ஓட்டக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், ரசிகர்கள், கிட்டத்தட்ட புக்மை ஷோவில் மட்டும் 50 கோடி இழப்புன்றாங்க. ஏன்னா ஒரு பணம் இப்போ நீங்கள் புக்மை ஷோவில் புக் பண்ணுறீங்க, ரீஃபண்ட் வாங்கும்போது 150 ரூபா கொடுத்தா 150 ரூபா வராது, 130 தான் வருது. அதில் லாஸு, புக்மை ஷோக்கும் லாஸு. ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினவன் ரீஃபண்ட் வாங்கிட்டான், தியேட்டரில் போய் வாங்கணும் ரீஃபண்டே இல்லை. இப்படி பல பேருடைய இழப்பில் இருக்குது. இதை பற்றியும் கவலைப்படாமல் இதில் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் அடையணும். இதில் இது வரைக்கும் வந்து அது குறித்து ஒரு எல்லாரும் பேசுகிறாங்க, விஜயோட நண்பர்கள் பூரா நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம்னு பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு வந்து எதை பற்றியுமே எந்த விளக்கமும் சொல்லலையே. நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த விஜய் வந்து நிற்பான் அப்படிங்கிறாப்புல, எங்களுக்கு பிரச்சனை அப்புறம் நிற்கலாம்ப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை முதல்ல ஓம் பிரச்சனைக்கு நீ நில்லு. மத்திய அரசு இன்னொரு பக்கம் இன்னொரு பார்வை, மத்திய அரசு இதை கையில் எடுத்துக்கிச்சு, இதை சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு, சென்சார் போர்டும் ஈகோ கிளாஸ் ஆகி சென்சார் போர்டும் இதில் வந்து விஜயை வச்சு செய்ய பார்க்குதுன்னாங்க. சென்சார் போர்டு மத்திய செய்தி தொடர்பு துறையில் இருக்குது, அஸ்வினி வைஷ்ணவோ அமைச்சர், எல் முருகன் துணை அமைச்சர், பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரடித்துறை. அப்படின்னா நீங்கள் பிஜேபி எடுத்து பேசல, பாசிச பாஜக கொள்கை எதிரி. செப்டம்பர் 27க்கு அப்புறம் பிஜேபிங்கிற வார்த்தையை வாயில் வரமாட்டேங்க. சரி அப்போ தான் வரல, இதுலையாவது பேச வேண்டியதானே. எல்லாத்துக்கும் அறிக்கை போடுவாங்க, 2 பக்கத்துக்கு அறிக்கை போடுவாங்க எல்லாத்துக்கும். அந்த அறிக்கையை எவன் எழுதான்னு தெரியல, தப்பு தப்பாக தமிழ் இருக்கும், தப்பு தப்பாக எழுதி இந்த இது எல் நோக்கி முனையலுங்கிற மாதிரி பக்கா மாசு பிளாஸ்ட்டு அப்படிலாம் ஒரு அறிக்கை போடுவாங்க. இப்போ போட வேண்டியதானே, என் படத்தை யார் தடுக்க நினைச்சாலும் அது நடக்காது, நான் வந்து மீண்டு வருவேன் அப்படின்னு போட வேண்டியதானே. நான் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல சாம்பல்லேருந்து உதிர்த்து வருவேன், நாஞ்சி சம்பளத்தை கொடுத்தா கூட அழகாளி கொடுப்பாப்புல போட வேண்டியதானே. ஊருக்கெல்லாம் நான் வந்து நிற்பேன்னு சொல்றீங்க, முதல்ல உனக்கு நில்லு, உன் பிரச்சனை நில்லு.
என்ஐஏ ரைடு வருது, உங்களுக்கு வருது, எனக்கு வருது, எல்லாருக்கும் வருது. அண்ணன் என்ன சொன்னாங்க, என் தம்பிக்கு வீட்டுக்கு ஏன்டா போற, என் வீட்டுக்கு வாடா, நான் வரேன்டாரு. அப்புறம் நம்ம என்ஐஏ அதிகாரி கேட்கும்போது நீ அவர்கிட்ட கேட்க வேண்டியது, அங்கே நாங்கள் போகிறோம்னாங்க. அப்போது ஒரு என்ஐஏ சோதனை வரும்போது கூட இந்தியாவோட உச்சபட்சம் என்ஐஏ முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடிய தலைவன் அந்த நாட்டுக்கு தேவையா? நம்மளுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பினப்ப நான் வரேன்டாரு. அது பரபரப்பாயிடுச்சு அலுவலகமே. அப்போ இந்தியாவுடைய உச்சபட்சமான ஒரு புலனாய்வு முகமையே நான் வர்றேன்னு சொல்ற தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையா? தனக்கு வர பிரச்சனை கூட வாழ மூடிட்டு இருக்க தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையாங்கிறதா இப்போ இருக்கிற கேள்வி. நிறைவான கேள்வின்னு, தமிழக அரசு சூழலை அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் எப்படி அமையும்? இந்த பாஜக வந்து இப்போ இதில் வந்து ஒரு அரசியல் ஆதிக்கம் செய்யுது அப்படின்னா, இப்போ சிபிஐ விசாரணை, தணிக்கை குழு இதனால் என்ன மாதிரி மாற்றம் விளைய போகுது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பாஜக ஒரு பக்கம் சென்சாரை வச்சு, ஒரு பக்கம் சிபிஐ வச்சு, விஜய்ங்கிற அந்த என்ன சொல்கிறது புள்ளப்பூச்சியை தன் கட்டுப்பாட்டில் கதகதப்பாக வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சிபிஐ விசாரணை போட்ட இடத்துலேருந்து விஜய் பேசலை, சைலண்ட் மோடுக்கு போனார். அவருடைய விஜய் தொண்டர்களும் ரசிகர்களும் சரி, தாவேக்காவாலும் பிஜேபி பெருசாக அட்டாக் பண்ணதில்லை. அது பிஜேபி பார்த்தாலே ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ, ஹவரி ப்ரோ, கியூட் ப்ரோ அப்படின்ட்டு போகிறாங்க. நாம் தமிழர் ஒன்றைய கொண்டுரோட்டா, பிஜேபி நல்லா இருக்கீங்களா, பஜ்ஜி நல்லா இருக்கீங்களா, இப்படி பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தா பிஜேபிக்காரங்க ஃபுல்லாக ஜனநாயகனுக்கு ஃபுல் சப்போர்ட்டு, ஜனநாயகனுக்கு ஆதரவாக பேசுறது. கரூர் சம்பவத்தில் பிஜேபிக்காரங்கெல்லாம் விஜய் மாதிரி ஒரு உண்டா முழுக்க வந்து நாம் தமிழர் திமுக இந்த பக்கம் திட்டிட்டு இருந்தாங்க, நம்மளை திட்டிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. நிர்மல்குமார், ராஜ்குமார்லாம் அறிக்கை விடுறாங்க, யாரோ பண்ணுறாங்கிறாங்க. அவங்களுக்கு பேர் இல்லையா? யாரும் தெரியல. அதான் மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு, நம்ம கொள்கை எதிரி யாரு, நம்ம அரசியல் எதிரி யாரு, அது நீ சொல்லு, தெரியாது நீ சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ பாஜக விஜயை பயன்படுத்தி கொள்ள பார்க்கறது. ஒருவேளை விஜயை பயன்படுத்த முடியலன்னா பாஜகவும் எந்த எல்லைக்கும் போகும், அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஏன்னா வசமாக சிக்கியிருக்காரு, தலையை உள்ளே விட்டு மாட்டியிருக்காரு, வசமாக சிக்கியிருக்காரு. நிச்சயமாக பாஜக இதை வந்து அரசியல் ஆதாயமாக பார்க்கறது. பாஜகவை இந்த நொடியில் விஜய் எதிர்ப்பதை விட்டால் விஜயை பாஜக முழுங்குவதை யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச செய்தி என்னென்னா, விஜயை வைத்து ஒரு மைனாரிட்டி ஓட்ஸை பிரிப்போம், விஜய் ஒருவேளை நமக்கு பயன்படலை, அதாவது பாஜக கூட்டணிக்கு வரலை அப்படின்னா விஜயை வச்சு மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கலாம். விஜய் கூட காங்கிரஸை தள்ளி விட்டோ இல்லை விஜய் தனிச்சோ அவங்க மைனாரிட்டி ஓட்டை பிரித்தாங்கன்னா அந்த 18 விழுக்காட்டில் ஒரு 10-15% திமுக கலந்து பிரிக்குதுன்னா திமுக கீழே போயிடும், அதிமுக பாஜக மேலே வந்துடும். விஜயை வந்து எதிர்கட்சியாக உட்கார வச்சிடலாம், திமுக 3க்கு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. அது கனவுல கூட நடக்காது. அடுத்து பாருங்க, நிலப்பக்கம் கேட்கிறேன்.